இப்போ நம்ம பார்க்கக்கூடிய டாபிக் வந்து 12th ஃபிசிக்ஸில் உள்ள யூனிட் 4ல் எக்ஸாம்பிள் 4.14 சம் பார்க்க போகிறோம். சம்மில் என்ன கொடுத்துருக்குறாங்க அப்படின்னா, ஒரு சர்க்குலர் மெட்டல் ஷேப் எடுத்துக்கிறோம். அதோட ஏரியா வந்து 0.03 மீட்டர் ஸ்கொயர் கொடுத்துருக்குறாங்க. அது வந்து எப்படி ரொட்டேஷன் ஆகுது அப்படின்னா, யூனிஃபார்ம் மேக்னெட்டிக் ஃபீல்டு கொடுத்துட்டாங்க 0.4 டெஸ்லா. அதோட ஃப்ரீக்வன்சி 20 ரொட்டேஷன் பர் செகண்ட் கொடுத்துட்டாங்க. ரெசிஸ்டன்ஸ் வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்க அப்படின்னா 4 ohms கொடுத்துருக்குறாங்க. இதில் வந்து டைம் கொடுத்துருப்பாங்க 1 செகண்ட் அப்படின்னு சொல்லிட்டு. இதில் என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, இன்டியூஸ்டு கரண்ட் வந்து கண்டுபிடிக்கணும். அதாவது இன்டியூஸ்டு கரண்ட் கண்டுபிடிக்கிறதுக்கு நமக்கு என்னென்ன தேவை அப்படின்னா, எப்சிலானோட வேல்யூவும் ரெசிஸ்டன்ஸோட வேல்யூவும் தேவை. ரெசிஸ்டன்ஸோட வேல்யூ நமக்கு தெரியும். எப்சிலானா என்ன அப்படின்னா EMF, எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஃபோர்ஸ். அதோட வேல்யூவும் நம்ம கண்டுபிடிக்கணும். அதோட வேல்யூ கண்டுபிடிக்கணும் அப்படின்னா நமக்கு ஃபஸ்ட்டு ஏரியாவோட வேல்யூ தெரியணும். நம்ம கொடுத்துருக்க நேரத்தில் எவ்வளோ ஏரியா அது வந்து கவர் பண்ணுது அதைத்தான் நம்ம இங்கே கண்டுபிடிக்க போகிறோம். அப்போ ஃபார்முலா வந்து ஏரியா ஆஃப் டிஸ்க் இன்ட்டு ஃப்ரீக்வன்சி. ஏரியா ஆஃப் டிஸ்க் எவ்வளவு 0.03 இன்ட்டு ஃப்ரீக்வன்சி நமக்கு கொடுத்துட்டாங்க 20. இது ரெண்டையும் மல்டிபிள் பண்ணோம் அப்படின்னா நமக்கு எவ்வளோ கிடைக்கும், 0.6 மீட்டர் ஸ்கொயர் கிடைக்கும். இப்போ ரெண்டாவது நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது வந்து எப்சிலானோட வேல்யூ, அதாவது எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஃபோர்ஸ், இன்டியூஸ்டு EMF கண்டுபிடிக்க போகிறோம். ஃபார்முலா வந்து எப்சிலான் ஈக்குவல் டு dπb/dt. இந்த πbங்கிறது வந்து மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ். மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸுக்குரிய ஃபார்முலா வந்து BAன்னு சொல்லுவோம். அப்போது இங்கே டிஃப்ரென்ஷியல் பண்ணும்போது dA/dt. dA/dtயோட வேல்யூ தெரியும், இங்கே சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். 0.6 dAயோட வேல்யூ, dt 1 செகண்ட் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். இது வந்து பியோட வேல்யூ, அதாவது மேக்னெட்டிக் ஃபீல்டோட வேல்யூ 0.4. இது ரெண்டையும் நம்ம மல்டிபிள் பண்ணோம் அப்படின்னா நமக்கு எவ்வளோ கிடைக்கும், 0.24 கிடைக்கும். எப்சிலான் அதாவது எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஃபோர்ஸோட யூனிட் வந்து வோல்ட். இப்போ 0.24 வோல்ட்டுன்னு கொடுத்துருக்குறாங்க. இப்போ நம்ம கடைசியாக கண்டுபிடிக்க வேண்டியது என்ன அப்படின்னா, இன்டியூஸ்டு கரண்ட். இன்டியூஸ்டு கரண்ட் I ஈக்குவல் டு εr. எப்சிலானோட வேல்யூ 0.24 ஆரோட வேல்யூ, ரெசிஸ்டன்ஸோட வேல்யூ 4. இது ரெண்டையும் நம்ம டிவைட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு எவ்வளோ கிடைக்கும், 0.04 ஆம்பியர். கரண்ட்டோட எஸ்ஐ யூனிட் வந்து ஆம்பியர். அப்போ I ஈக்குவல் டு 0.06 ஆம்பியர். தேங்க்யூ.